நான் எப்போதும் ஆர்வமாக இருந்திருக்கிறேன். கோழியின் தலையேன் இவ்வளவு ஸ்டேபிளாக இருக்கிறது. அதன் உடலை எவ்வளவு அசைத்தாலும் தலை கச்சிதமாக அசையாமல் இருக்கும். உண்மையில் கோழியின் கண் விழிக்கு வெளியே ஸ்கெலரல் எனப்படும் ஒரு எலும்பு அமைப்பு உள்ளது. இது கண்ணுக்கு ஆதரவை வழங்குகிறது. இருப்பினும் இதன் பொருள் கோழியின் கண்விழி சுதந்திரமாக நகர முடியாது என்பதாகும். எனவே நகரும் போது தெளிவாக பார்க்கவும், அவற்றின் பார்வையை ஸ்டேபிளாக வைத்திருக்கவும் கோழிகள் அதற்கு பதிலாக அவற்றின் கழுத்தை பலப்படுத்துவதை நம்பியுள்ளன. கோழியின் தலை ஸ்டெபிலிட்டிக்கு பின்னால் உள்ள ரகசியம் உண்மையில் அதன் கழுத்தில் உள்ளது. அவற்றின் கழுத்தில் உள்ள எலும்புகளும் மூட்டுகளும் செமிமோபைலாக உள்ளன. ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனியாக நகர்த்த அனுமதிக்கின்றன. மேலும் அவற்றின் கழுத்தில் உள்ள தசைகள் தேவைக்கேற்ப தானாகவே சரி செய்ய நிலைகளை அட்டிலி ஸ்விட்ச் செய்ய முடியும். கோழிகளின் பயோமெக்கானிக்ஸால் ஈர்க்கப்பட்டு மனிதர்கள் வேறு தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்துள்ளனர். அது ஸ்டெபிலைசேஷன் பிரின்சிபலை அடிப்படையாக கொண்ட கேமரா, கிம்பல்ஸ் மற்றும் சில கார் சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் போன்றவை. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் உள்ளது. கோழிகள் நடக்கும் போது அவை தலையாட்டுவது போல் தோன்றும், ஆனால் உண்மையில் அவை தலையாட்டுவதில்லை. அவற்றின் தலைகள் முதலில் ஒரு நிலையான புள்ளிக்கு முன்னோக்கி நகர்கின்றன, பின்னர் அவற்றின் உடல்கள் பின்தொடர்கின்றன. அவற்றின் பார்வை ஸ்டேபிளாக இருக்கும். அது நமக்கு தலையாட்டுனது போல் மட்டுமே தெரிகிறது.